பகவான்கிட்ட போய் இதை கேட்கணும், அதை கேட்கணும், என் குறைகள் சொல்லணும், அவளை பத்தி சொல்லணும், இவளை பத்தி சொல்லணும். ஆனா அவர் அதை நினைக்கல. அவருடைய அழகிலேயே மயங்கி இருந்த உடனே முதல் ஸ்லோகம் சொல்றார். ரொம்ப அழகான ஸ்லோகம். சாந்திரானந்தாவபோதாத்மகம் அனுபமிதம் காலதேசாவதேவ்யா நிர்முக்தம் நித்யமுக்தம் நிகமசதசஹஸ்ரேன நிர்பாஸ்யமானம் அஸ்பஷ்டம் திருஷ்டமாத்ரே புனருரு புருஷார்த்தாத்மகம் பிரம்ம தத்வம் தத்தாவத் பாதி சாக்ஷாத் குரு பவனபுரே அந்த பாக்யம் ஜனானாம். அவ்வளவு அழகான ஒரு ஸ்லோகம். சாந்த்ரா அவர் போய் உட்கார்ந்த உடனே அவருக்கு அப்படியே திளைக்கிறது ஆனந்தத்துல. அங்க கருவறையிலேருந்து அவருக்கு சாந்த்ராங்கிற அந்த நாமம் அவருக்கு வருது. அதை வச்சுட்டு எழுத ஆரம்பிக்கிறார் சாந்திரா ஆனந்தம்னு. சாந்திரா ஆனந்தம் அப்படின்னா இங்கிலீஷ்ல சொல்றதானா எலேட்டட் ஃபீலிங் சொல்லுவா, எட்டர்னல் பிளிஸ்ம்பா. அதாவது எலேட்டட் ஃபீலிங்னா ஆனந்தம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சாந்திரா ஆனந்தம்னா எல்லையில்லாத ஆனந்தம். அத்தனை ஆனந்தம் குருவாயிரப்பா உன்னை பார்க்கும்போது அப்படின்னு சொல்லி ஆனந்தத்தை சொல்லி ஆரம்பிக்கிறார். அவர் வந்து உட்கார்றச்சே அவரால் உட்கார முடியல. ஒரு நிமிஷம் ஒரே நேரத்தில் ஒரே போஸ்டர்ல உட்கார முடியல. அவ்வளவு ஒரு வாத நோயினால உடல் நலம் குன்றிய ஒரு மனிதன் ஒரு குருவாயூரப்பனுடைய அந்த தரிசனத்தை பார்த்த மட்டும் அவருடைய மனசு எப்படி மேலே ஏறது பாருங்க. இதுதானே நமக்கு வேணும். அதாவது பகவானை பார்க்கும்போது இவ்வளவு அழகா இருக்கே, இவ்வளவு அழகா இருக்கே, பெரியாழ்வார் மாதிரி யாரும் கண்ணு வச்சுட்டு போனாரா, பல்லாண்டு பாடினாரே, அதெல்லாம் பக்தி இல்லையா? நம்ம வந்து காமியார்த்தமா இதை கொடு அதை கொடு அதை கொடுன்னு கேட்கறதுக்காக வரல. நம்ம பகவானை பார்த்த மட்டும் அந்த ஒரு சந்தோஷம் இருக்கு பாருங்க. அந்த சந்தோஷமானது நிலையானது. அதுதான் சாந்திரானந்தம். எப்படி வந்து கோடி ரூபாய் கொடுத்தோம்னா அது செலவார, கோடி ரூபாய் இருக்க வரைக்கும் சந்தோஷம் தான். செலவாயிடுதுன்னா அது மாதிரி நல்ல பிரசாதமோ இல்லை நல்ல ஏதோ சாப்பிடறதுக்கு கொடுக்குறா, 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஜீரணம் அப்புறம் ஒன்றுமே இல்லையே. அது மாதிரி நல்ல ஹெல்த் இருக்கு, அங்கே போகிறோம் இங்கே போகிறோம், நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், எல்லாம் பண்ணுறோம். இதுதான் பூந்தானம் செல்வார். அடுத்து குருவாயூரப்பனுடைய ரொம்ப பெரிய பக்தர், இந்த மாதிரியே பாகவதத்தை சொல்லிட்டு இருந்தவர். என்ன மனுஷா நீ பெருசா சொல்லிக்கிற, இந்த தேகமெல்லாம் ஒரு வாட்டர் பபிள் தானே, நீர்க்குமிழி தானே. நீர்க்குமிழி பளபளன்னு இருக்கும், அழகா வர்ணங்கள்ல இருக்கும். பூன்னு ஒரு ஊதினா போயிடுமே, அது ஒருத்தர் ஊதணும்னே இல்லை, அதுவே உடைஞ்சிருமே, அவ்வளவுதானே. க்ஷணப்பொழுது. அதாவது என்னடா இது இப்படி சொல்றான்னு நினைச்சுக்காதீங்க. நியூ இயர்ல நம்ம ஏன் இதை பத்தி பேசுறோம் அப்படின்னா, நிறைய பேர் சொல்லுவா நான் நியூ இயர்ல அதை ரெசல்யூஷன் எடுக்கிறேன், இதை பண்றேன் அதை பண்றேன்னு. 1 நாள் 2 நாள் தான் இருக்கும், அது வேற விஷயம். நம்ம ஆஸ் அ ஹியூமன் பீயிங் நம்மளும் பிறப்பெடுத்திருக்கோம். நம்ம என்ன பண்றோம்? அதாவது 24 மணி நேரத்துல 8 மணி நேரம் தூங்கிடுறோம். 8 மணி நேரம் நம்ம உழைச்சி பணத்துக்காக உழைச்சுட்டு இருக்கோம். இன்னொரு 8 மணி நேரம் லௌகீக சுகங்கள், இந்திரிய சுகங்கள். இதுல இன்னும் பெரிய ஒரு கொடுமை என்னன்னா மீடியா. அது நம்ம வீட்டில் வந்து சாப்பிடும் போதும் சீரியல் வேணும், தூங்கும் போதும் சீரியல் வேணும். அப்புறம் எப்படி சாந்திரானந்தம் வரும்? சாந்திரானந்தம்னா என்னன்னே புரியாதே இல்லையா? சீரியலை பார்த்து இப்பெல்லாம் சிலருக்குலாம் மற்றவ அழுதாதான் சந்தோஷமே வருதுன்னு பாருங்களேன். அப்படியே படுத்து. அதாவது அந்த குழந்தை யாரும் அடி அப்படின்னா சிரிக்கும், அது சும்மா செல்லத்துக்காக சொல்லும். பெரியவாளே அப்படித்தானே பண்றா, மற்றவ அழுதானா இவாளுக்கு சந்தோஷமாயிடுது. ஏன்னா அந்த அளவுக்கு மனசை வந்து மாத்திட்டா. சீரியல் சொல்லிட்டு இன்னைக்கும் இவ்வளவு நல்ல கிரந்தங்கள் இருக்கு. சுவாமிநாமா சொல்லலாம், சத்சங்கம் வரலாம், எல்லாம் பண்ணலான்னு கேட்கும்போது இல்லை வரணும்னு தான் இருக்கு. கிரக காரியங்கள்லாம் முடிச்சு அப்படியே அசதியா அப்படியே டிவியை போட்டுண்டு மெதுவா சாப்பிட்டுண்டு அப்படியே சாப்பிட்டு உண்ட உருக்கம் துண்டருக்கும் உண்டு. அப்படியே மெதுவாக கண்ணை அசைஞ்சு தூங்கிட்டு அதுக்கப்புறம் ஆச்சு அடுத்த சாயங்காலம் டிஃபன். அப்போ எங்க நம்ம வந்து டயத்தை எங்க ஒதுக்குறோம்? முதல்ல பெண்மணிகளுக்கு சொல்றேன் நான் இல்லையா, ஹோம் மேக்கர்ஸ்ன்னு சொல்றாலே அந்த ஹோம், அதாவது சுப்புத்திரக குல தீபகா அப்படின்பா. சுப்புத்திரன் தான் அந்த குலத்துக்கு தீபம். அப்ப பெண்களா இருக்கட்டும், மகனா இருக்கட்டும், மகளா இருக்கட்டும், நம்ம வந்து நம்ம வாழ்ற வாழ்க்கைங்கிறது சரியா இல்லை. பகவானை நம்ம தியானம் பண்ணணும். நமக்கு அவர் கொடுத்துட்டு இருக்கார். நீ போன ஜென்மத்துல பண்ண நல்ல கர்மங்கள்னால நமக்கு எல்லாம் வருது, இருக்கட்டும். அடுத்த ஜென்மம் இதெல்லாம் அதுவும் பூந்தானம் செல்வார். இந்த புண்ணியங்கள்லாம் சேர்த்து வச்சுட்டு நீங்க சொர்க்கத்துக்கே போனாலும் அந்த அக்கௌண்ட் முடிச்சா திருப்பி அனுப்பிச்சுடுவான். திருப்பி சுழற்சி தான், இதே ஜென்மாதான். அதனால நமக்கு எதுல ஆனந்தம் இருக்கு
அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க வேண்டிய கடமை நம்ம எல்லாருக்கும் இருக்கு. அதுக்காக தான் இதெல்லாம் சொன்னேன். இப்போ இங்க வருவோம். இந்த சாந்திர ஆனந்தம் சொல்லி அழகா சொல்றாரு குருவாயூரப்பன். குருவாயூரப்பனை பார்த்த உடனே சொன்னா அந்த ஆனந்தம் எப்படி வருது? அது சாதாரண மூர்த்தியா? அந்த அர்ச்சாமூர்த்திங்கிறது வசுதேவன் தேவகி 3 ஜென்மாக்களில் பூஜித்த விக்கிரகம் இல்லையா? அது அப்படி 3 ஜென்மாக்கள் பூஜித்து அதை கிருஷ்ணன் உட்காந்து பூஜித்து அவர் துவாரகாலை போறச்சே பிரளய காலத்தில் அந்த கடல் அழகா அதை தூக்கிண்டு வருது. நம்மளுடைய குருவாயூரப்பனுடைய அந்த அர்ச்சாவதாரத்தை அழகா தூக்கிண்டு வந்தோடனே குருவும் வாயும் போயிட்டு கையில வாங்கிட்டு வர்றச்சே சிவபெருமான் இங்க பிரதிஷ்டை பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லி குருவாயூர் அந்த ஸ்தலத்தை காட்டுறான். அங்க வந்து பிரதிஷ்டை பண்ற அந்த பிரதிஷ்டை பண்ணி அழகான முறைகள் ஆதிசங்கரர் போயின்னு இருக்க அங்க சரியா பார்க்காம அப்படியே போயின்னு இருக்க. உடனே அவருக்கு வந்து தூண்டுதல் வர்றது, குருவாயூரப்பனை பார்த்துட்டுனா நீ போனோம் அப்படின்னு அவனோட இன்சைட் சொல்றது அவரோடது. உடனே அவர் அங்க நின்று அங்க ஜெபிக்கிறார். நம்ம பஜகோவிந்தம்லாம் நம்ம கேள்விப்பட்டதான். ரொம்ப அழகான ஸ்லோகங்கள் பஜகோவிந்தத்துல. அதுல சொல்லுவார், சத்சங்கத்தே நிசங்கத்துவம், நிசங்கத்தே நிர்மோகத்துவம், நிர்மோகத்தே நிர்மல தத்துவம், நிர்மல தத்துவே ஜீவன் முக்தி. அதாவது சத்சங்கமா சஜ்ஜனங்களா நல்ல எண்ணங்களோட இருக்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருக்கிற ஆட்களோட நம்ம சேர்ந்து இருக்கிறச்ச பாருங்க சந்தோஷம் வரும் இல்லையா? அந்த சஜ்ஜனங்கள்னு அதை தான் சொல்றாங்க. என்ன பண்ணணும்? அவங்க அதை குப்பனை பத்திலாம் பேசக்கூடாது. நாராயணனோட பெருமையை பேசுங்க. முடிஞ்சா நாமா சொல்லுங்க, குட்டி நாமாவளி சொல்லுங்க, முடிஞ்சதை செய்யுங்க. ஓ அந்த கோவில அதை பார்த்தேன், இந்த கோவில பார்த்தேன், இந்த ஸ்தல வரலாறு எப்படி இருக்கு, அந்த மாதிரி நல்ல விஷயங்களை பேச 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 நம்ம மனசு அதுலயே போயிடும். அதான் சொல்ல, மனசுன்றது பெரிய ஒரு இது, அது குறுக்கிற சக்தி வேற எதுக்கும் கிடையாது. குரங்குமா இப்பயே நம்ம உட்காந்துட்டு இருக்கச்சே நிறைய பேர் எல்லாம் கோவிலுக்கு வர்றவாளே வருவா, சுவாமியை பாப்பா. அப்பயும் என்ன தோணும்? ரொம்ப கும்பல் இருக்கே, புதுசா வேற செருப்பு போட்டிருக்கேன், வெளியில போற வரைக்கும் அங்க இருக்குமா சிந்தனை போகுமா இல்லையா? அது வேற 399 ரூபா ஸ்டிக்கரோட வேற போட்டுன்னு வந்தாச்சு, நியூ இயர் ஆச்சேன்னு. அது இருக்குமான்னு தெரியலையே. இன்னொன்னு அடுத்தது நம்ம சீக்கிரமா தரிசனம் பண்ணிட்டா போய் உட்காந்து நம்மளோட கிரக காரியம் அவன் வந்தானே தெரியல, இவன் வந்தாது. அதாவது அலை எப்போ ஒழிஞ்சு எப்போ நம்ம குளிக்கிறது கடல்ல, அது இருந்துட்டு தான் இருக்கும். அந்த மனசை கட்டுப்படுத்தி கொண்டு வர வேண்டியது நம்மளுடைய கடமை. அதை கட்டுப்படுத்தி நுழைஞ்சிட்டா போறோம், பகவானுடைய சன்னதியில நுழைஞ்சிட்டா போறோம். இந்த குருவாயூரப்பன் இத்தனை அழகான அர்ச்சாமூர்த்தியான அந்த குருவாயூரப்பன் அழகா அவரை பார்த்த மாட்டில இவருக்கு அவர் சந்தோஷம் வந்துடுறது. சாந்திர ஆனந்தம் சொல்லிட்டு அவரை பத்தி சொல்ற, குருவாயூரப்பா உன்னை வந்து ஆகமங்கள் உன்னை சொல்ல முடியாது, காலதேசாவதிக்கம் சஹஸ்ரம், அதாவது ஆயிரக்கணக்கான வேதங்கள் வந்தா கூட சொல்ல முடியாது. நமக்கு தெரியும் 4 வேதங்கள், ரிக் யஜுர் சாம அதர்வணன். அந்த வேதங்களை அழகா சிறுமை நமக்கு புரிஞ்சுக்கிற மாதிரி கிளியர் பண்ணினது உபனிஷத்துங்கள்னு சொல்லுவோம். உபனிஷத்துக்கள் ஒரு 100 கணக்கா இருக்கு. அதுல ஒரு 12 உபனிஷத் ரொம்ப அருமையான உபனிஷத். இந்த உபனிஷத் வந்து இதனால் கூட உன்னை விவரிக்க முடியாது. அதாவது நம்ம புருஷ சூக்தமா இருக்கலாம், எல்லாமே நீதான், எல்லாமே நீதான், எல்லாமே நம்ம வந்து பரம்பிரம்மமா தான் பார்க்குறோம். அப்படிப்பட்ட கல்ச்சர்ல நம்மளுடைய கல்ச்சர். அதாவது ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம் சொல்வா. ஈஷாவாஸ்ய உபனிஷத் முதல் உபனிஷத், குட்டி உபனிஷத். மகாத்மா காந்தி டெய்லி ஸ்மரணம் பண்ண அந்த உபனிஷத், டெய்லி பகவத்கீதா படிச்சுட்டு தான் படுப்பார். தண்ட யாத்திரை போது கூட 12 மணி ஆயிடுத்து ராத்திரி 12 மணிக்கு மகாத்மா காந்தி வரார். எல்லாரும் சாப்பிட்டு படுத்தாச்சு. அப்பயும் காந்திஜி மட்டும் லைட் எரிஞ்சுட்டு இருந்துதான். என்னன்னு எட்டி பார்த்து, என்ன பாப்புஜி தூங்கலையா அப்படின்னு கேட்டா, இல்ல பகவத்கீதா படிச்சுட்டு இருக்கேன், படிச்சப்புறம் தூங்குறேன். அவரை இன்னைக்கும் நம்ம தேசப்பிதான்னு சொல்றதுக்கு காரணம் பகவத்கீதாவும் ஈசாவாசிய உபனிஷத் தான். நம்மள மாதிரி படிச்சுட்டு அப்படியே விடல, அது எல்லாத்தையும் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். ஈசாவாசியம் இதம் சர்வம் எல்லாத்தையும் பண்ணார். அதனால அஹிம்சா வந்தது. இதெல்லாம் பக்தி, இதுதானே பக்தி. தேசபக்திங்கிறது வீட்டில் அம்மா அப்பாவுக்கு கிட்ட இருக்கிற அந்த அன்பு, அது ஒரு பக்தி. தெய்வத்தின் இடத்துல பக்தி. ஆனால் நம்ம பக்திங்கிறது என்ன பண்ணுறோம்? கோவிலுக்கு வரோம், நம்ம வந்து திருநீரோ சந்தனமோ எடுத்துக்கிறோம், அப்படித்தான் அந்த பக்தின்னு அடையாளமாக சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா? அதனால பக்திங்கிறது இப்படிதான். ஈஷாவாசியம் இதம் சர்வம், எல்லாத்துலேயும் பகவான் தான், எல்லாத்துலேயும் விஷ்ணு தான், எங்கும் வியாபித்திருப்பன் விஷ்ணு தான். அதை சொல்றதுக்காக தான் இந்த ஈஷாவாசிய உபனிஷத்துல சொல்றேன். இப்படிப்பட்ட உபனிஷத் கூட உன்னை அறுதிட்டு கூட முடியாது. அப்படிப்பட்ட குருவாயூரப்பா, எவ்வளவு மகத்துவம் வாய்ந்த நீ எங்களுக்காக 1.5 அடி சிலாரூபமா அழகா சின்ன குழந்தையா எங்களுக்கு காட்சி தரிய குருவாயூரப்பா, இதை பார்க்கறதுக்கு எங்களுக்கு எவ்வளவு ஜென்மம் எடுத்தாலும் போறாது. இதை பார்க்க வச்சியே அந்த பாக்கியம் ஜனானா, எவ்வளவு பாக்கியம்
சொல்லி சிலாகிச்சு சொல்றார். அந்த முதல் ஸ்லோகம் அப்படி ஒரு இவ்வளவு ஒரு நீ கருணையை பொழியிறியே, இவ்வளவு அழகா இருக்கியே, இவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்குறியே அப்படின்னு சொல்லி முதல் ஸ்லோகத்தை சொல்றார். இப்ப பாருங்க, முதல் ஸ்லோகம் மட்டுமே நமக்கு 1/2 மணி நேரம் ஆயிடுது. இன்னைக்கும் நவநவமா இருக்கு. இதே இன்னொரு சத்சங்கத்துல வேற மாதிரினா வரும். அதாவது இதெல்லாம் தான் ஒரிஜினல். அதாவது நம்மளுடைய இலக்கியம், நம்மளுடைய கிரந்தம்ங்கிறதுக்கு இதுதான் அடையாளம். அதுதான் சொல்றான். ஸ்ரீமத் பாகவதம்ன்றது நமக்கு தெரியும். ஸ்ரீமத் பாகவதம் கலியுகத்தில் நான் ஸ்ரீமத் பாகவதத்தில் இருக்கிறேன்னு கிருஷ்ணன் சொன்னது கலியுகத்துல. அப்போ நம்ம அந்த கலியுக கிரந்தமான அந்த ஸ்ரீமத் பாகவதம் 18,000 ஸ்லோகங்கள் கொண்ட பாகவதத்தை நம்மளால படிக்க முடியல. அது சம்ஸ்கிருதம் இன்னும் டஃப்பா இருக்கும். ஆல்ரெடி சம்ஸ்கிருதனாலே எல்லாரும் பயப்படுறான், அது வேற விஷயம். சம்ஸ்கிருதம்ல எனக்கு ஏபிசிடி தெரியாதுன்னா முதல்ல ஏபிசிடி இல்லாது அப்படிங்கிறது தான் பெரிய விஷயமே இல்லையா? சம்ஸ்கிருதத்துல ஆவணானா இருக்கு. அது வந்து சம்ஸ்கிருதம், அதாவது நன்கு சுத்திகரிக்கப்பட்ட மொழி, அவ்வளவுதான். ஏன் அப்படி சுத்திகரிக்கப்பட்ட மொழி அப்படின்னா எல்லாத்துக்குமே தாதுன்னு சொல்லிட்டு ஒரு ரூட்ல இருந்து வர்றது. இன்னொரு விஷயம், எந்த கண்ட்ரி எடுங்க சார், அது 4 அல்ல 5 லாங்குவேஜ் தான் இருக்கும். ஜெர்மன் ஆகட்டும், யூஎஸ்ஆ இருக்கட்டும், அவங்க பேசுற மொழி உட்பட நான் சொல்றது. ஆனா நம்மளுடைய இந்தியாவில பாருங்க 1580 மொழிகள் இருக்கு. மொழிகள்னா டயலெக்ட்ஸ் எல்லாத்தையுமே சொல்றேன், கொலோக்கியல் லாங்குவேஜ் எல்லாமே சேர்த்து. இத்தனை மொழிகளும் சம்ஸ்கிருதத்திலேருந்து தான் உருவாயிருக்கு. அதாவது இது தேவ பாஷை அப்படின்னு நம்ம ஒதுக்க வேண்டிய அவசியமே இல்லை. தேவர்கள் பேசுற பாஷைன்னு ஒதுக்க வேண்டிய, இன்னைக்கும் சில கிராமங்கள்ல இந்தியாவில் பேசிட்டு இருக்கா. ஏன் இதை நான் இவ்வளவு சொல்றேன் அப்படின்னா, நம்ம இங்கேருந்து வேற ஒரு வெளியூர் போறோம், வேற மாநிலம் போறோம். இங்கதான் சொல்லுவாங்க, ஃபாரினர்ஸ்லாம் கிண்டல் பண்ணுவா, இங்க இத்தனை ஸ்டேட்ல இத்தனை கண்ட்ரி இருக்கும்பா. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு லாங்குவேஜ் இல்லையா? அப்ப நம்ம இங்கேருந்து நம்ம வந்து ஆந்திராவுக்கு போறோம் அப்படின்னா அங்க லாங்குவேஜ் கத்துக்கிறதுக்கு முன்னாடி என்ன முதல்ல கேட்போம், உங்களுதுல திட்டுறதுக்கு என்னென்ன வேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லும்பா. ஏன்னா காய்கறிக்காரன் வேலை செய்யறவங்க இவங்க எல்லாரையும் திட்டணும். திட்டுற சொற்களை தான் முதல்ல கத்துப்போம். அது ஹியூமன் டெண்டன்சி. அந்த மாதிரி நீங்க சம்ஸ்கிருதத்துல ஒரு வார்த்தையை பார்க்க முடியாதுங்க. அப்ப சொல்லுங்க, இது சம்ஸ்கரிக்கப்பட்ட மொழி இல்லையா? சுத்திகரிக்கப்பட்ட மொழின்னு சொல்றதுல தவறே இல்லை இல்லையா? அப்படிப்பட்ட மொழியில இவர் அழகா சொல்றார். இந்த முதல் தசகத்துல இந்த மாதிரி சொல்லிட்டார். ரொம்ப அருமையான அது குருவாயூரப்பனுடைய பெருமை அதெல்லாம் சொல்லிட்டு வர. எப்படி மனுஷனா இருந்தா என்ன பண்ணணும், நம்ம பகவானை தானே சேவனை பண்ணணும் அப்படின்னு ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கார். அடுத்தது வர 2வது தசகம் ரூப மாதுரியம் அப்படின்னு சொல்லி, ரூப மாதுரியம் பக்தி மகத்துவம் அப்படின்னு சொல்லி, ரூப மாதுரியம் பக்தியினுடைய மகத்துவத்தையும் பத்தி சொல்றார். ரொம்ப அழகான ஸ்லோகங்கள். சூரிய ஸ்பர்தி கிரீட ஊர்த்வ திலக புரோத்பாசி பாலாந்தரம் காருண்யாகுல நேத்ர மாத்ர ஹசித உல்லாசம் சுனாசாபுடம் கண்டோத்யன்மகராப குண்டலயுகம் கண்டோஜ்வலத் கௌஸ்துபம் பத்ரூபம் வனமால்யஹார படல ஸ்ரீவத்சதீப்ரம் பஜே. இது நம்ம ரொம்ப எளிமையா சொல்றோம். இந்த 2வது தசகத்துக்கு பலப்பிராப்தி என்ன தெரியுமா? வைகுண்டத்தில் கௌரவ பதவி கிடைக்கும். வைகுண்டமே பெரிய விஷயம், நமக்கு நினைச்சு பார்க்க முடியாது. அதுல கௌரவ பதவி கிடைக்குங்கிறார். அப்ப எப்பேற்பட்ட ஸ்லோகம் பாருங்க இது. இது என்னன்னா ரொம்ப அழகா சூரியனையே வெற்றி கொள்கின்ற அழகான கிரீடத்தை அணிந்தவனேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். இப்ப நான் அந்த 2வது ஸ்லோகத்தையும் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்களை மூடி கொஞ்சம் தியானம் பண்ண பார்ப்போம். அந்த ரூபம் அந்த வர்ணனையோட சேர்த்து உங்கள் மனதில் அப்படியே இந்த குருவாயூரப்பனுடைய ரூபம், நம்மளோட பெருமாள் தானே நம்ம பார்க்குறோமே இன்னைக்கு அழகா வைர கிரீடம் வச்சுட்டு தக தக தகன்னு மின்னறாரு. இதே மாதிரி தான் அழகான அந்த வக்ஷஸ்தலத்துல லக்ஷ்மியோட ரொம்ப அழகா இருப்பார். இப்ப நான் அடுத்த ஸ்லோகத்தை சொல்றேன், கேளுங்கோ. கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க அந்த வர்ணனையும் மனசுல அப்படியே தியானம் பண்ணி பார்த்தேன்னா உங்க புருவமத்தியில அந்த ரூபம் அப்படியே குருவாயூரப்பனுடைய ரூபம் தெளிஞ்சு வரும். சரியா? கேயூராங்கத கங்கனோத்தம மகா ரத்னாங்குலீயாங்கித ஸ்ரீமத் பாஹு சதுஷ்க சங்கத கதா சங்காரி பங்கேருஹா ஸ்ரீ காஞ்சன காஞ்சன காஞ்சிலாஞ்சிதலசத் பீதாம்பராலம்பினி ஆலம்பே விமலாம்புஜதுதிபராம் மூர்த்திம் தவார்த்திடம். குருவாயூரப்பா அழகான சூரியனே வெற்றி கொள்கின்ற அழகான கிரீடத்தை அணிந்து கொண்டு அதற்கு கீழே கொஞ்சம் கண்களை இறக்கி பார்த்தா
அகன்ற நெற்றி, நெற்றியில் அழகான ஊர்துவ குன்றம், நல்ல அழகான திருமண் காப்பை சாத்தின்ட்டு அதுக்கு கீழே கொஞ்சம் அப்படி கொஞ்சம் கீழே இறக்கி பார்த்தா அழகான அகன்ற விரிந்த கருணை கடலான 2 கண்கள். அந்த கருணை கடல் கண்கள் பார்க்கடலோன்னு சொல்ற அளவுக்கு கருணை பொங்கி நிற்கின்ற அந்த கண்கள். அதற்கு கீழே கொஞ்சம் நம்ம இறங்கி வந்து பார்த்தா அந்த கண்களை அதுலேருந்து அகற்ற முடியாது. அதுலேருந்து கொஞ்சம் கீழே இறங்கி பார்த்தா 2 பார்க்கடலையும் அந்த பார்க்கடலையும் தடுக்கிற மாதிரி அழகான எள்ளுப்பூ போன்ற நாசிகள். அதுக்கும் கீழே இறங்கி பார்த்தீங்கன்னா அருமையான நம்மளை பார்த்து புன்னகைக்கிற மந்தஹாசம், பணம் எதுவும் கொடுக்க வேண்டாமே, நம்மளை பார்த்த உடனே கொடுக்கிற அழகான மந்தஹாசத்துடன் 2 பக்கமும் கண்ண பிரதேசம் அழகாக தளதளன்னு கண்ணாடி மாதிரி அப்படியே பளிங்க அப்படியே தெளிச்சுன்னு இருக்கு. அதில் 2 பக்கமும் மகராப குண்டலங்கள், அழகான மீனை போன்ற குண்டலங்கள். அது அப்படியே துள்ளி விளையாடிக்கு பார்க்கடன்னு சொல்லிட்டோமே, வேற என்ன இருக்கும்? மீனை போன்ற அந்த மகராப குண்டலங்கள் அது அப்படியே எப்படிமா அழகா சாஞ்சுட்டே இருக்கு குருவாயூரப்பா. அதனுடைய அழகான பிரதிபிம்பம் அந்த கண்ண பிரதேசங்கள்ல பட்டு அப்படியே ஜொலிக்கின்றது. அப்படியே கொஞ்சம் கீழே இறங்கி பார்த்தேன்னா சங்கு போன்ற கழுத்து, அந்த கழுத்தில் அழகான கௌஸ்துபமணி. க்ஷீரசாகரத்தில் கடந்த போது வந்த அந்த கௌஸ்துபமணி, தேசிகாச்சாரியர் சொல்லுவாரே அந்த கௌஸ்துபம் கிரீடம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி அழகான கௌஸ்துபமணி. இந்த பக்கம் பார்த்தோம்னா வக்ஷஸ்தலத்தில் லக்ஷ்மி நிஷங்க லீலா நிலையனம் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே அவன் மார்பில் குடிகொண்டிருக்கின்ற லக்ஷ்மி தேவி. அழகான அவளுடைய செம்மையான அந்த ரோஜாப்பூ போன்ற அழகான வர்ணத்துடன் அவள் அங்கே உட்காந்துருக்கா. அழகான வனமாலை போட்டுருக்க. வனமாலை எப்படி அந்த கோபாலகிருஷ்ணனுக்கு அழகான எல்லா விதமான மஞ்சள், சேப்பு, பச்சை, கருநீலம் எல்லா கலரும் சேர்ந்துட்டு அழகான வனமாலை கட்டி போட்டிருந்தாலோ அந்த மாதிரி துளசியும் இச்சிப்பூவும் சேர்ந்து அழகா அதை கட்டி போட்டிருக்கிற ஒரு வனமாலை. அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தோம்னா இதுல எல்லாம் இல்லாத ஒரு கருப்பு கலர், அதுதான் ஸ்ரீவத்சம்ன்ற அந்த மச்சம். அது கீழே இந்த பக்கம் பார்த்தோன்னா உருண்டை திரண்ட தோள்கள், அழகான கைகளில் வந்து உருகாத வெண்ணெய் வச்சுருக்கார், தாமரை வச்சுருக்கார், சங்கு சக்கரம் இருக்கு, கதா பத்மம் இருக்கு. அப்படியே அழகா அந்த அத்தனை 10 விரல்களிலும் உயர்ந்த ரத்தனங்கள்னு சொல்றது எதனாலன்னா அவர் கைகள்ல இருக்கிறதுனால உயர்ந்த ரத்தனங்கள். அது அப்படியே ஜொலிக்கிறது. ரத்னாங்குலியம், ரத்தனங்களாலான மோதிரங்கள் அழகா அப்படியே வந்தனா இடை. இத்தனை பெரிய அண்ட சராசரத்தையும் தன்னிடத்தில் ஒடுக்கி கொண்ட அவனுடைய இடையானது ரொம்ப அழகா மெலிதா இருக்கான். அந்த இடைக்கு கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான பருத்த தொடைகள். அந்த தொடைகள் எல்லாரையும் பார்த்து கவர்றதுனால ஐயோ மனசு கொள்றதே அப்படின்னு சொல்லி அதை மறைச்சுட்டு இருக்க. அழகான அந்த பீதாம்பரம் மஞ்சள் பட்டு வஸ்திரத்தை உடுத்தின்னு இருக்க. அந்த வஸ்திரம் அப்படியே நழுவி போகாமல் இருக்க. காஞ்சன லாஞ்சி லாசத்துன்னு அழகான ஒட்டியானம், காஞ்சனம்னா தங்க ஒட்டியானத்தை போட்டு அழகான அந்த வக்ஷஸ்தலத்துல அந்த இடுப்புல வந்து பீதாம்பரத்தை அணிந்திருக்க. அப்படியே கீழே வந்தா அழகான முழங்கால்கள், அதுவும் கீழே அருமையான பொச்சாமரை பாதம். நீ வந்து என்கிட்ட சரணமடைய மாட்டாயா அப்படின்னு சொல்லி நம்மளை கூப்பிடுற மாதிரியான பொண்ணு அழகா நெகிழ்ற தன்மை. அந்த பத்மம் தாமரை போன்ற மிருதுவான அப்படிப்பட்ட அழகான அந்த பாத சரண கமலங்கள். இதைத்தானே குருவாயூரப்பா எல்லாரும் எதிர்பார்த்து உன்னிடத்தில் வருகிறார். குருவாயூரப்பா கிருஷ்ணா, இப்படிப்பட்ட அழகான அந்த குருவாயூரப்பன், இவ்வளவு அழகான குருவாயூரப்பனை பார்த்துட்டு பாருங்களேன். திருப்பி இந்த தசகம் நான் சொன்னேன் இல்லையா, வைகுண்டத்தில் கௌரவ பதவி கிடைக்கும் அப்படின்னு. ஏன் அப்படின்னா இதுல வந்து ஒரு 3 பாடல்கள் வந்து அவருடைய அழகிய அவருடைய மேன்மையை பாடின்னு இருக்கார். எத்ரைலோகிய மகிய சௌபி மகிதம் சம்மோகனம் மோகனாத், அதாவது சூப்பர்லேட்டிவ் டிகிரி, மோகனத்தை விட மோகனம், காந்தி நிதானதோபி காந்தம். நீ வந்து இழுக்கிறது அதாவது எது பெஸ்டோ அதுக்கு மேல ஒரு படி வச்சு நீதான் அப்படிங்கிற மோகனம் இருக்கு, ரொம்ப காந்தி இருக்கு, மதுரம் மாதுரியதோபி மதுரம் அப்படின்னு சொல்ற, சௌந்தரியத்தோபி சுந்தரம், அதாவது எல்லாமே அழகு, எல்லாத்த விட அழகுன்னு ஒண்ணு சொன்னா அதுக்கு ஒரு படி மேல அப்படின்னு ஏத்தி அழகா சொன்னவர் அடுத்த ஸ்லோகத்துல இருந்து லக்ஷ்மி பத்தி சொல்றார். அதனால தான் இந்த தசகம் வந்து நமக்கு வைகுண்டத்தில் கௌரவ பதவி கிடைக்கும் அப்படிங்கிறது. எப்பயுமே பெருமாளை மட்டும் நம்ம சேவிக்க கூடாது, தாயாருடன் சேர்த்து தானே சேவிக்கணும். இங்க குருவாயூரப்பர்ல எப்படின்னா, இங்க நம்ம வந்து பகவானை பார்க்குறோம் பெருமாள் மாதிரி தான். அதாவது வக்ஷஸ்தலத்திலேயே இருக்கா தேவி, லக்ஷ்மி தேவி எப்பயுமே அங்கே எப்பயுமே விளையாடின்னு இருக்கா, நிஷங்க லீலா. அதுல வந்து ஒரு சந்தேகமே இல்லை, எப்பொழுதுமே விளையாடி கொண்டிருக்காள். அப்படிப்பட்ட லக்ஷ்மி தேவியை பத்தி அழகான ஸ்லோகங்கள் சொல்றார்.
லக்ஷ்மி தேவிக்கு ஒரு பேர் இருக்கு. அதான் அவர் சொல்றார், எங்கெல்லாம் நாராயணா நாராயணான்னு சொல்றாளோ அங்கெல்லாம் போய் உட்காந்துருவா இல்லையா. நாராயணனே என்றும் அகலுகில்லேன்னு உட்காந்துட்டு இருக்காளே அவ வந்து இரண்மையின்னு சொல்லிட்டு ஸ்ரீசுதியில சொல்றோம் இல்லையா, இரண்மையம்னு. அது என்னன்னா, இப்படிப்பட்ட லக்ஷ்மி தேவி நாராயணன் சொன்னா வந்து நமக்கு தனத்தை வாரி கொடுத்துட மாட்டாளா, கருணை வள்ளல் அவன். அதனால நம்ம வந்து தனியா லக்ஷ்மி பூஜை அப்படின்லாம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. பகவானுடைய நாமா சொல்றச்சே அவ தன்னால வந்து அவள் அங்க உட்காந்துட்டு நமக்கு சகல விதமான சௌபாகியத்தையும் கொடுத்துடுவாள். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பலப்பிராப்தி. தேவியோட சேர்ந்து நம்ம வந்து வழிபடுறச்சு இப்போ இப்படி வந்து நம்ம இங்கன்னா பரவாயில்ல, நம்ம நல்லா பகவானை பார்க்க முடியாது, நம்மளுடைய பாக்கியம். குருவாயூர்ல நம்ம வந்து ரொம்ப கும்பல் இருக்கு, திருப்பதியிலும் அப்படிதானே நம்ம பார்க்குறோமே. இல்லை ப்ராக்டிக்கலா ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப கஷ்டப்பட்டு போவோம், 2 மணி நேரம் 3 மணி நேரம் நிற்போம், அப்படியே பார்த்தோம் பார்க்கல அப்படிங்கும்போது ஜர்கட்டியும்பா இங்க நகரும்பா இல்லையா, நம்மளை பிடிச்சி தள்ளிடுவா. அப்போ நமக்கு மனசுல வந்து அவரை பார்த்த க்ஷணத்துல அவருடைய அழகை தான் நம்ம பார்த்துட்டு இருப்போம். பார்த்துட்டு இவர் நகருன்னு நகர்ந்து வந்துட்டோம், அதுக்கப்புறம் தான் நம்ம யோசிக்கிறோம், அச்சுச்சோ நான் என்னென்னலாம் வேண்டணும்னு நினைச்சேன். ஒரு லிஸ்டே போட்டு வச்சுட்டு இருப்போம். அங்க போனோன்னா பையனுக்காக வேண்டணும், பொண்ணுக்காக வேண்டணும், நமக்காக வேண்டணும், ஆயுளாரோக்கியம் வேண்டணும், எல்லாமே. அந்த பார்த்த க்ஷணத்துல நம்மளுடைய குறைகள்லாம் மறந்து அவருடைய அழகுல மயங்கிறோம். பஸ் ஸ்டாண்ட்லயோ ரயில்வே ஸ்டேஷன்ல உட்காரும் போது தான் ஞாபகம் வரும், அச்சுச்சோ என்ன பண்றது, நம்ம இதெல்லாம் வேண்டாமே வந்துட்டோமே அப்படின்னு நம்ம வருத்தப்பட வேண்டாங்கிற நாராயண பட்டத்திரி என்ன சொல்றா, நம்ரானாம்